இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாக்லேட் ப்ரௌனி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 100 கிராம் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சு தான் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சுடு தண்ணிக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். டைரெக்டாக சாக்லேட்டை இந்த மாதிரி போட்டு மெல்ட் பண்ணாதீங்க. நமக்கு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அந்த தண்ணி மேலேயே வச்சிடாதீங்க. அந்த சாக்லேட்டை தனியாக தூக்கி அந்த கிண்ணத்தை தூக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா கூலிங் ஆயிரும். இந்த மாதிரி தனியாக தூக்கி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சீனி வந்து நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதுவும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு அந்த லைட்டாக வந்து நுர பொங்கிக்கிட்டு நிறம் மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்ல நிறம் மாறி இருக்குது, நுர பொங்கி இருக்குது பாருங்கள். இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ இது கூட நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பேட்டரை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு அரிப்பு வச்சுட்டு 3/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு வந்து நான் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். நல்ல டார்க் கொக்கோ பவுடராக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜலிச்ச மாவை வந்து நம்ம வந்து சாக்லேட் பேட்டரில் அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அந்த விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாவு சேர்க்கும் போதே நமக்கு அந்த சாக்லேட் இது வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ நான் எல்லா மாவையும் தட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் பதத்துக்கு இருக்கணும் நமக்கு. இப்போ நான் வந்து 9 இன்ச்சு கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் நிறைய தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கேக் பேட்டர் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து மேலே வந்து இந்த மாதிரி லெவல் படுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவனாக வந்து நமக்கு அது வெந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து இப்போ இந்த கேக் மோல்டுக்கு வந்து எனக்கு வந்து பெரிய சட்டி தான் எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. அந்த சட்டியை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை கேக்கை வச்சு எடுத்துடலாம். கரெக்டாக எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு. இப்போ ஒரு டூத்பிக்கை விட்டு பார்த்தாச்சுன்னா மாவு நமக்கு ஒட்டாமல் வரணும். பாருங்கள், நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டர் ஷீட்டை விட்டு வெளியே எடுக்கணும். இல்லைனா வந்து நமக்கு பட்டர் ஷீட்லேயே கேக்கு நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை வந்து நமக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ சின்ன பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போதே வீட்டில் நட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வால்நட்டோ இல்லைனா பாதாம் பருப்போ எதுனாலும் அந்த மாவு மிக்சியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட நீங்கள் நட்ஸ் இல்லாதனால இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் அந்த கேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். மேலே வந்து அழகுக்காக கொஞ்சம் சாக்லேட் சிரப்பு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக திங்கிறதுக்கு ரொம்ப திகட்டாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.